அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் உபுதர் ஐஸ் அகாடமில இருந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு டெட் எக்ஸாம் அடுத்த மாதம் நடக்க இருக்குல்ல. அதனால வந்துட்டு டேம் வைஸாக ஒவ்வொரு டேம் வைஸாக நம்ம வந்துட்டு வீடியோ போட்டுட்ருக்கோம். 6th லெவலில் 3 டேம் வந்துட்டு வீடியோ போட்டோம். ஸோ தமிழ் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th தமிழ் ஃபர்ஸ்ட் டேமோட ஒரு 30 கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிக்கிட்டே வாங்க. 30 எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் ஒரு கொஸ்டினுமே வாசிச்சுட்டு 4 ஆப்ஷனையும் சொல்லி கடைசி தான் ஆன்சர் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கொஸ்டின்குள்ள போகலாம். தெய்வத்தால் ஆகாத நீனும் முயற்சி தான் மெய் வருத்த கூலி தரும். தேசியம் காத்த செம்மல் என்று திருவிக்கா யாரை பாராட்டினார்? ஆப்ஷன் ஏ பால கங்காதர திலகர், ஆப்ஷன் பி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ஆப்ஷன் சி முத்துராமலிங்க தேவர், ஆப்ஷன் டி விவேகானந்தர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி முத்துராமலிங்க தேவர். அடுத்தது பாருங்க, சங்கொலி யாரோட நூல்? ஆப்ஷன் ஏ திருவிக்கா, ஆப்ஷன் பி புரட்சி கவிஞர், ஆப்ஷன் சி வே ராமலிங்கனார், ஆப்ஷன் டி பாரதிதாசன். இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வே ராமலிங்கனார். என் கதை, மலைக்கல்லன், சங்கொலி எல்லாமே வந்துட்டு ராமலிங்கனாரோட நூல்கள் தான். அடுத்த பாருங்க, முல்லைக்கு தேர்தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றவன் யார்? ஆப்ஷன் ஏ குமணவல்லல், ஆப்ஷன் பி மணிநீதி சோழன், ஆப்ஷன் சி சிபி மன்னன், ஆப்ஷன் டி வள்ளல் வேல்பாரி. சரியான விடை ஆப்ஷன் டி வள்ளல் வேல்பாரி. இந்த குமணவல்லல் யாருன்னு தெரியுங்களா? தமிழுக்காண்டி தலையை கொடுத்தவர் தான் வந்து இந்த குமணவல்லல். அடுத்த பாருங்க, தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று, தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று டேஸ். ஆப்ஷன் ஏ உருது, ஆப்ஷன் பி ஹிந்தி, ஆப்ஷன் சி தெலுங்கு, ஆப்ஷன் டி ஆங்கிலம். இதற்கான சரியான விடை உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும், ஆப்ஷன் சி தெலுங்கு. அடுத்து என்ன பாருங்க, சிதம்பரனாருக்கு அதாவது வஉசி அவருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யார்? ஆப்ஷன் ஏ பின்கே, ஆப்ஷன் பி சார்லஸ், ஆப்ஷன் சி ரூசோ, ஆப்ஷன் டி கார்கில். சரியான விடை ஆப்ஷன் ஏ பின்கே. இவர் தான் சொல்லியிருப்பாரு, சிதம்பரனோட பிரசங்கத்தையும் பாரதியாரோட பாடலையும் கேட்டா அப்படின்னா செத்த பின்னும் கூட எழும் அப்படின்ற மாதிரி பின்கே சொல்லியிருப்பாரு. அடுத்தது என்ன பாருங்க, பேச்சு மொழியே டேஸ் வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழி வந்து என்ன வழக்குன்னு சொல்லுவாங்கன்னா அப்படின்னா ஆப்ஷன் ஏ இலக்கியா, ஆப்ஷன் பி உலக, ஆப்ஷன் சி நூல், ஆப்ஷன் டி மொழி. இதற்கான சரியான விட ஆப்ஷன் பி உலக வழக்குன்னு சொல்லுவோம். அடுத்த பாருங்க, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள மாவட்டம். ஆப்ஷன் ஏ மாமல்லபுரம், ஆப்ஷன் பி கும்பகோணம், ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி கோவை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கோவை. அடுத்த பாருங்க, குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுவது எது? குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ கரம், ஆப்ஷன் பி கான், ஆப்ஷன் சி காரம், ஆப்ஷன் டி கேனம். சரியான விடை ஆப்ஷன் சி காரம். இப்ப இதுல பாருங்களேன், ஆப்ஷன் ஏ பாருங்க, இது ரெண்டுமே குறில் எழுத்து. அப்ப குறில் எழுத்தை மட்டும் குறிக்க பயன்படுவது கரம். ஆப்ஷன் பி பாருங்களேன், முதல் எழுத்து என்னது? நெடில் எழுத்து. நெடில் எழுத்தை மட்டும் குறிக்க பயன்படுவது கான். இதுல பாருங்களேன், நெடில் எழுத்து இருக்கு, குறில் எழுத்து இருக்கு. அப்ப குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுவது காரம். இது வந்து கேனம், நமக்கு நல்லாவே தெரியும். ஆயுத எழுத்துக்கு தான் வந்துட்டு கேனம் அப்படின்ற சொல்ல வந்து பயன்படுத்துவாங்க. சோ குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுவது காரம் தான். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தவனா பாருங்க, சுரதா எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆப்ஷன் ஏ புரட்சி கவிஞர், ஆப்ஷன் பி நம்ம மக்கள் கவிஞர், ஆப்ஷன் சி ஓமை கவிஞர், ஆப்ஷன் டி விடுதலை கவிஞர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஓமை கவிஞர் சுரதா. அடுத்த பாருங்க, கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். ஆப்ஷன் ஏ ராஜமார்த்தாண்டன், ஆப்ஷன் பி புரட்சி கவிஞர், ஆப்ஷன் சி உடுமலை நாராயணகவி, ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர். சரியான விட ஆப்ஷன் ஏ ராஜமார்த்தாண்டன். அடுத்தவனா பாருங்க, நாவல் பழத்துக்கு ஓமையாக கூறப்படுவது டேஸ். ஆப்ஷன் ஏ பச்சை இலை, ஆப்ஷன் பி கோழிக்குண்டு, ஆப்ஷன் சி பச்சை காய், ஆப்ஷன் டி செங்காய். இதற்கான சரியான விட ஆப்ஷன் பி கோழிக்குண்டு. அடுத்த வேணா பாருங்க, சுரதா யார் மீது கொண்ட பற்றால் தன் பெயரை மாற்றி கொண்டார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி கண்ணதாசன், ஆப்ஷன் டி வாணிதாசன். இதற்கான சரியான விட ஆப்ஷன் பி பாரதிதாசன். சுப்பிரத்தினதாசன் மாத்திருப்பாரு, அதோட சுருக்கம் தான் சுரதான்னு சொல்லுவாங்க. அடுத்த என்ன பார்க்கலாம், தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் டேஸ். வேடந்தாங்கல், ஆப்ஷன் பி கோடியக்கரை, ஆப்ஷன் சி முண்டந்துறை, ஆப்ஷன் டி மூந்தன்குளம். சரியான விட ஆப்ஷன் சி முண்டந்துறை.
அடுத்தது என்ன பாருங்க, ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது? ஆப்ஷன் ஏ காது, ஆப்ஷன் பி தந்தம், ஆப்ஷன் சி கண், ஆப்ஷன் டி கால் நகம். சரியான விடை ஆப்ஷன் பி தந்தம். அடுத்தது என்ன பாருங்க, பகைவரை வென்றதே பாடுவது எந்த இலக்கியம்? ஆப்ஷன் ஏ பரணி, ஆப்ஷன் பி உலா, ஆப்ஷன் சி சிந்து, ஆப்ஷன் டி புலம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பரணி. கலிங்கத்து பரணி எடுத்துக்காட்டா சொல்லலாம். அடுத்தது என்ன பாருங்க, இந்திய அரசு ஜாதவுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கிய ஆண்டு? ஆப்ஷன் ஏ 2015, ஆப்ஷன் பி 2014, ஆப்ஷன் சி 2012, ஆப்ஷன் டி 2017. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 2015. அப்ப 2012 வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்திய வனவன் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து ஜாதவ் பாயனுக்கு வந்து கொடுத்திருக்கும். அடுத்தது பாருங்க, சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது டேஸ்? ஆப்ஷன் ஏ ஐகார குறுக்கம், ஆப்ஷன் பி ஔகார குறுக்கம், ஆப்ஷன் சி மகர குறுக்கம், ஆப்ஷன் டி ஆயுத குறுக்கம். இதற்கான சரியான விட ஆப்ஷன் பி ஔகார குறுக்கம். அடுத்து பாருங்க, முத்துராமலிங்கம் நடத்திய இதழ் டேஸ்? ஆப்ஷன் ஏ ராஜாஜி, ஆப்ஷன் பி நேதாஜி, ஆப்ஷன் சி காந்திஜி, ஆப்ஷன் டி நேருஜி. இதற்கான சரியான விட ஆப்ஷன் பி நேதாஜி. அடுத்து பாருங்க, திருக்குறளின் மொத்தம் அதிகாரங்கள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 134, ஆப்ஷன் பி 132, ஆப்ஷன் சி 133, ஆப்ஷன் டி 1330. அங்க கேட்டிருக்கிறது என்ன அதிகாரம்? அப்ப ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். மொத்த குறளோட எண்ணிக்கைனா 1330 போடலாம். அது பாருங்க, டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். இது ஒரு புக் பேக்கு. ஆப்ஷன் ஏ மன்னன், ஆப்ஷன் பி புலவன், ஆப்ஷன் சி செல்வந்தன், ஆப்ஷன் டி பொறாமை உள்ளவன். சரியான விட ஆப்ஷன் டி பொறாமை உள்ளவனோட செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். அடுத்து வேணா பாருங்க, சோழ மன்னன் போராவே கோப்பெரும் நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? சோழ மன்னன் போரவே கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ அபயார், ஆப்ஷன் பி காவற்பண்டு, ஆப்ஷன் சி காக்கை பாடினியார், ஆப்ஷன் டி வெள்ளி வீதியார். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி காவற்பண்டு. அடுத்து பாருங்க, பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிடும்? ஆப்ஷன் ஏ முயல், ஆப்ஷன் பி நரி, ஆப்ஷன் சி குதிரை, ஆப்ஷன் டி புலி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முயல். அடுத்து என்ன பாருங்க, குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ 7, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 4. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 6. என்னதெல்லாம்? நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். அடுத்து பாருங்க, மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ் ஆகியனாகும்? ஆப்ஷன் ஏ படித்தல், ஆப்ஷன் பி கேட்டல், ஆப்ஷன் சி எழுதுதல், ஆப்ஷன் டி வரைதல். இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கேட்டல். மொழியின் முதல்நிலை பேசுதல் மற்றும் கேட்டல். அடுத்தது பாருங்க, குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டினை முத்துராமலிங்கத்தேவர் எங்கு நடத்தினார்? ஆப்ஷன் ஏ கமுதி, ஆப்ஷன் பி ராஜபாளையம், ஆப்ஷன் சி மதுரை, ஆப்ஷன் டி சாயல்குடி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கமுதி. அடுத்து பாருங்க, பொறுத்துக. பந்தர் முதற்போலி, மைஞ்சு முற்றுப்போலி, அஞ்சு இடைப்போலி, அரையர் கடைப்போலி. இதை சரியாக வந்து பொருத்தணும். இப்போ பந்தர்னா பந்தல், அதைத்தான் வந்து பந்தர்னு சொல்றாங்க. அப்ப கடைசியில தான் வந்துட்டு போலி வந்திருக்கு. அப்ப கடைப்போலி. மஞ்சு அதை மைஞ்சுன்னு சொல்றாங்க. அப்போ முதல்ல வந்துட்டு போலி வந்திருக்கு. அதனால இது வந்து முதற்போலி. 5 5 அப்படின்னு போடணும். ஆனா 5ன்னு போட்டிருக்கு. முற்றுமே எல்லா எழுத்துமே மாறி இருக்கு. ஸோ முற்றுப்போலி 5 அப்படின்றது வந்து முற்றுப்போலி. அரையர் இது வந்து இடைப்போலி. அப்ப சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 4 1 2 3. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, ஜாதவுக்கு கவுகாத்தி பல்கலைக்கழகம் வழங்கிய பட்டம் என்ன? ஆப்ஷன் ஏ மதிப்புறு முனைவர், ஆப்ஷன் பி மதிப்புறு இளைஞர், ஆப்ஷன் சி இந்திய வனமகன், ஆப்ஷன் டி பாரத ரத்னா. சரியான விடை ஆப்ஷன் ஏ மதிப்புறு முனைவர். அடுத்து பாருங்க, முத்துராமலிங்கத்தேவர் முதலில் உரையாற்றிய இடம்? ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி, ஆப்ஷன் பி காரைக்குடி, ஆப்ஷன் சி சாயல்குடி, ஆப்ஷன் டி மன்னார்குடி. சரியான விடை ஆப்ஷன் சி சாயல்குடி. அடுத்து பாருங்க, அன்பும் மரமும் மூக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும் என்று என்ற வரி வந்து யாருடையது? ஆப்ஷன் ஏ வே ராமலிங்கனார், ஆப்ஷன் பி திருவிக்கா, ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சரியான விடை ஆப்ஷன் ஏ வே ராமலிங்கனார். அடுத்து பாருங்க, பொன்னே பரி எனல் என்பது? பொன்னே பரி என என்பது? ஆப்ஷன் ஏ மங்களம், ஆப்ஷன் பி இடைக்கரக்கல், ஆப்ஷன் சி குழுவுக்குறி, ஆப்ஷன்
டி மருவு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குழுவுக்குறி. ஒரு குழுல வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அதுல வந்து ஒரு சிலர் மட்டும் தங்களுக்கான செய்தியை வந்து மறைமுகமா வந்து பரிமாறிப்பாங்க. அதை தான் வந்துட்டு குழுவுக்குறி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. பொன்னே பரி என்பது வந்துட்டு ஒரு குழுவுக்குறி தான். ஸோ 30 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு 30க்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம 7th செகண்ட் டைம் வந்துட்டு அடுத்த வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காணொலி பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.